போன வாரம் 57வது வசனம் பார்த்தோம். 58வது வசனம் விட்டுட்டோம். கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். சரியா? ஏன்னா நீங்கள் ஒன்று 57 தானே போன வாரம் பார்த்தோம், 58 பார்க்கலையே அப்படின்னு. 58 அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ 19லேருந்து 68 வரைக்கும் நீங்கள் இது மார்க் 14வது அதிகாரத்துலையும் பார்க்க முடியும், லூக்கா 22வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரத்துலையும் பார்க்க முடியும். சரியா? உங்களால் எளிமை இருக்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். மத்தேயு 26 59லிருந்து 68 வரை. Matthew 26 59 to 68 வாசிப்போமா? பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை நீர் எப்பொழுது கேட்டீர்களே, உங்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவ உம்மை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆமேன். அதாவது கர்த்தருடைய கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம், கடைசி சில நிமிடங்களில் இருக்கிறோம். இது மறுபடியும் ஒரு விசை நான் உங்களுக்கு எங்கே இருக்கிறோங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இந்த செய்திக்குள்ளாய் சொல்லுவோம். அதாவது புதன்கிழமை ஏர்லி மார்னிங், செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணாங்க, இவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க. கொண்டாடி முடித்து மேல் வீட்டு அறையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 13 14 15வது அதிகாரத்தில் உள்ள காரியங்களை 14லேருந்து 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவங்களோட இருப்பார் என்பதை சொல்லிவிட்டு 17வது அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ணி முடித்து விட்டு வாங்க போவோன்னு சொல்லி ஒலிவமலைக்கு கூப்பிட்டு வர்றார். இவங்க எருசலேம் வழியாக கடந்து மேலாக ஒலிவமலைக்கு வர்றாங்க. ஒலிவமலைக்கு அங்கே வரும்போது வழியில் வரும்போது தேவாலயத்தை அந்த கூட்டம் எல்லாருக்கும் மேலே வந்துடுறாங்க. ஒலிவமலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஜெபம் பண்ண போகும்போது 8 பேரை வாசலில் விட்டார், 3 பேரை கூப்பிட்டுட்டு போயிட்டார். இப்போது அதற்கு முன்பாக எங்கே சாத்தான் இவனுக்குள்ளே யூதாஸ்குள்ளே புகுந்ததுனால அவன் போய் ஆளுங்கிட்ட சொல்லி ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கு மேலே, ஒரு 600 போர் சேவகர்கள் மற்றும் தேவாலய காவலர்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 பேருக்கு மேலே கைது செய்ய வர்றாங்க. அங்கே கைது செய்ய வரும்போது இங்கே அவர்கள் எல்லாரும் எதற்காக வர்றாங்க? எங்களை இவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார், நாங்கள் கொண்டாடுகிற இந்த மதத்துக்கு எதிராக இருக்கிறாரு, எங்களுக்கு வருகிற வருமானம் போயிடும், எங்களுடைய காரியம் போயிடும் என்று சொல்லக்கூடியதாக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வர்றாங்க. இங்கே கைது பண்ண வரும்போது இதற்கு முக்கியமான காரியம் யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது சாத்தான். ஏன்னா லூக்கா 22வது அதிகாரம் 53வது வசனத்தில் பார்க்கும்போது இது சாத்தானின் வேலையாக இருக்குது, அந்தகாரத்தின் நேரமாக இருக்குது, இது உலகத்தின் அதிபதியினுடைய நேரமாக இருக்குது என்று சொல்லக்கூடியதாக இது சாத்தானுடைய காலம். இந்த காலகட்டத்தில் இவன் இது கைது செய்வதற்காக, ஏன்னா சாத்தான் தான் இதுக்கு பின்னாடி முழுக்க எப்படியாவது. ஏன்னா முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்கும்போது நம்ம பார்த்தோம், மத்தேயு 4வது அதிகாரம் லூக்கா 4வது அதிகாரத்தில் அங்கே முதலே சிலுவைக்கு போகாமல் எப்படியாவது நீ என்னையை ஆராதிச்சா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணால் எப்படியாவது கர்த்தர் சிலுவைக்கு போகக்கூடாதுங்கிறது தான். ஆனால் இப்போ அது தடுக்க முடியாதுன்னொடனே
என்ன பண்ண பார்க்குறான், எப்படியாவது அடித்து இனி இவர் உயிரோடே வரக்கூடாது, எந்திரிச்சே வரக்கூடாது, இவர் முழுமையாக எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி யூதாஸ் மற்றும் எல்லாரோடையும் சேர்ந்து இவங்க எல்லாம் என்ன, சாத்தான் தான் இதற்கு பின்பாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா முதல்ல சிலுவைக்கு போகாமல் தடுக்கலான்னு பார்த்தா முடியலை. இப்போ என்ன பண்ணுறான், அவனே இனி சிலுவையிலிருந்து இவர் மரணத்தின் மூலமாக இனி திரும்பி வந்துடவே கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தந்திரமாக எப்படியாவது ஏமாற்றி இவரை முழுமையாக கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா கெத்செமனே பூங்கால கர்த்தர் ரத்தம் சிந்தி அழுகு போகும்போது கூட அப்போ அவன் என்ன பண்ணுறான், இதுக்கு எதுக்கு நீங்கள் இருக்கிற, அங்கேயும் ஒரு 3 விதமான டெம்டேஷனை பார்க்குறோம். எதுக்கு நீங்கள், அதனால தான் கர்த்தர் 3 முறை ஜெபம் பண்ணி அங்கே அந்த இதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இது சாத்தானுடைய காரியம். இன்னொன்று யாருன்னா தேவன். ஏன்னா இது முழுவதும் சாத்தானை கொண்டும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இது கர்த்தருடைய கையை மீறி போல, இது கர்த்தருடைய குறிப்பிட்ட கால அளவில் கர்த்தருடைய நியமத்தின்படி தான் நடக்கிறது. ஏன்னா ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு சொல்லும்போது சொல்கிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் என்ன பண்ணார், கர்த்தரோ அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார்னு சொல்லி. அது மாத்திரமில்லை, நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு நின்று சொல்லும்போது நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் என்ன பண்ணீங்க, தேவனுடைய முன்னறிவின்படி தேவனுடைய திட்டத்தை உங்களை அறியாமலே நீங்கள் நிறைவேற்றினீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ ஒரு பக்கத்தில் சாத்தானுடைய காரியம், ரெண்டாவது தேவன் இதை நிறைவேற்றக்கூடியதாக, மூன்றாவதாக என்னென்னா இந்த பொல்லாத மனிதர்களை கொண்டு, த ஈவில் மேன் என்று சொல்லக்கூடிய பொல்லாத மனிதர்களை கொண்டு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் என்ன, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அழித்து விட வேண்டும். என்ன காரணம், எங்களுடைய அதிகாரமும் எங்களுடைய காரியம் ஒன்றுமில்லாமல் போகுது. ஏன்னா யோவான் 11வது அதிகாரத்தில் லாசருடைய மரணத்தை பார்க்கிறோம். அதில் நீங்கள் 47வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து நம்ம என்ன செய்யறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறான். நல்ல கவனிங்க, அவங்க அற்புதத்தை ஒரு நாளும் நிராகரிக்கவே இல்லை, அற்புதம் செய்யலன்னு சொல்லவே இல்லை, இது பொய்ன்னு சொல்லவே இல்லை, இது செட்டப்னு சொல்லவே இல்லை. இவர் என்ன பண்றாரு, அற்புதம் செய்கிறாரே, என்ன செய்யறது, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால், நம்ம இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். என்ன, எல்லாரும் இவனை விசுவாசிச்சுருவாங்க. அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள். என் பொசிஷனும் போயிடும், என் வல்லமையும் போயிடும், எனக்கு வர்ற வருமானமும் போயிடும். அப்போ இந்த பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் நம்ம பார்த்தோம், வெற்றி ராஜபவனி வருகிறார் மத்தேயு 21வது அதிகாரத்தில். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஏன்னா இதற்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவம் என்ன பார்க்கிறோம், எல்லாம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி இவர் தான் மேசியா என்று சொல்லும்போது இவங்களுக்கு என்ன வந்திருக்கு, இவங்களுக்கு பயங்கர கோபம். என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவங்கள பேசாமல் இருக்க சொல்லுங்க, அவங்கள சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, இவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க அதிலே 49வது வசனம் பாருங்களேன், யோவான் 11. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் நல்லா இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும். பிரதான ஆசாரியர் சொல்றார், நமக்கு நல்லா இருக்கும், ஜனங்களுக்கு இல்ல, நமக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லல, அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அப்ப என்னன்னா, அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க ஒரு கொலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இவரை எப்படி கொலை செய்யறதுன்னு வகை தேடுறாங்களே ஒழிய, இவர் உண்மையிலே மேசியாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்யல.
நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் தயவுசெய்து யோசிங்க. என்ன இந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ கைது பண்ண வர்றாங்க, யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. நசரேனாகி இயேசுவை தேடுறேன், நான் தான் அப்படின்னு உடனே எல்லாரும் கீழே விழுந்துடுறான். இப்போ உடனே என்ன பண்ணியிருக்கணும்? இது என்னமோ ஒரு இது இருக்குது, உண்மையிலே யோசிப்போம், இவர் வந்து இரட்சகரா இல்லையா அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திப்போம் அப்படின்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டாங்க. அடுத்து பேதுரு தலையை வெட்ட போகிறேன்னு மல்குஸ் காதை வெட்டிவிட்டார். இப்போ அவங்க கண்ணு முன்னாடியே கர்த்தர் எடுத்து அந்த காதை குணப்படுத்திடுறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? எப்போ நாங்கள் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே கிடையாது, ஒருவேளை இவர் தான் மேசியாவா இருக்குமோ அப்படின்னு பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணலை. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா முதலே கொலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இங்கே அவர் ஒருவேளை கிறிஸ்துவா இல்லையா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே அவங்க போகலை. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை கைது பண்ணி எப்படியாவது கொலை செய்யணும்னு பார்க்குறாங்க. போன வாரத்தில் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு லீகல் சிஸ்டம், ஒரு நீதித்துறை இல்லை குற்றம் விசாரிப்பது எப்படி என்பதை குறித்து சொல்லி கொடுத்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவர்கள் முழுக்க தே டிட் எவ்ரிதிங் இல்லீகல். ஒன்று கூட சட்டப்பிரகாரமாக எதையுமே செய்யவே இல்லை. நம்ம சன்ஹெட்ரின் பார்த்தீங்கன்னா, ஆலோசனை சங்கம் என்று சொல்லக்கூடிய சன்ஹெட்ரின் படம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் ஒரு 35 பேர், இந்த பக்கத்தில் ஒரு 35 பேர் இருப்பாங்க. மேலே வந்து ஒரு பிரதான ஆசாரி இருப்பார், குற்றஞ்சாட்டப்போர் நடுவில் நிற்பாங்க. இந்த பக்கம் 2 ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடியவங்க உட்காந்து அவங்க 2 பேர் ஸ்கிரைப் எழுதக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். என்ன இவங்க வந்து என்ன இந்த ஆலோசனை சங்கத்தில் 71 பேர், 35 நடுவில் பேர், 71 பேர், முன்னாடி குற்றம் சாட்டப்படுறவர், என்ன குற்றம் என்ன யார் சாட்சி சொல்றான்னு சொல்லி எழுதுறதுக்கு 2 பேர். இது எங்கே நடக்கணும்? ஆலோசனை சங்கத்தில். இந்த ஆலோசனை சங்கம் எங்கே இருக்கு? தேவாலயத்துக்குள்ளே இருக்கு. எங்கே இருக்கு? தேவாலயத்துக்குள்ளே இருக்கு. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கும்போது தேவாலயத்துக்குள்ளே அந்த இருக்கு. அவங்க தேவாலயத்துக்குள்ளே இருக்கும்போது இவங்க எங்கே கொண்டு போயிருக்கணும்? ஆலோசனை சங்கத்தை கூட்டி தேவாலயத்துக்கு கூட்டு போகணும். இங்கே அங்கே கூட்டு போகல. முதல்ல எங்கே கூட்டு போகிறாங்க? அண்ணா வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. இப்போ காய்பா வீட்டுக்கு ஆலோசனை சங்கம் வருது. ஏன்னா இவங்க வந்து என்னன்னா ஆலோசனை சங்கத்தில் 3 காரியம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். முதல்ல என்ன, எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக ட்ரையல் கொடுக்கணும். விசாரணை வந்து என்ன தனியாக பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் முன்னாடி பொதுவாக நடத்தணும். 2வது அவர் தனக்கு வாதாடுவதற்காக செல்ஃப் டிஃபென்ஸ் ஆள் இருக்கணும், அவர் சார்பாக வாதாடுவதற்கு. 3வது என்ன, ஒரு 2 அல்லது 3 சாட்சி இருக்கணும். இது இருந்துச்சா? இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க எங்கே கொண்டு போய் விசாரிக்கிறாங்க? அரண்மனையில் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, ஆலோசனை சங்கத்துக்கே கொண்டு போகல. அதே மாதிரி இந்த ஒழுங்குமுறையில் சொல்லும்போது அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, மத்தியானத்துக்கு அப்புறம் விசாரிக்கக்கூடாது. ஏன்னா மத்தியானம் ஆயிடுச்சுன்னா அவங்க சீக்கிரம் விசாரிக்க வேண்டியிருக்கு, கேஸை முடிக்கணும்னு சொல்லி பண்ணிடுவாங்க. அதனால் மத்தியானம் விசாரிக்கக்கூடாது. முதலாவது. அப்படின்னா அவங்க ராத்திரியில் விசாரிக்கிறாங்க, அது இல்லீகல். 2வது அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க வந்து பொதுவாக எல்லாரும் முன்னாடி விசாரிக்கணும். இங்கே பொதுவாக விசாரிக்கிறாங்களா? இல்லை. 3வது அவங்க என்ன பண்ணணும், அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வாதாடுறது கொடுத்தாங்களா? கொடுக்கல. சாட்சி 2-3 சாட்சி இருந்துச்சா? இல்லை. அப்போ அவங்க செய்தது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க அவருக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்யக்கூடியதை பார்க்குறோம். ஒரு காரியம் கூட சட்டப்பிரகாரமாக இஸ்ரவேலினுடைய உயர் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலோசனை சங்கத்தில் ஒன்று கூட அவங்க பின்பற்றவே இல்லை. ஒன்று கூட பின்பற்றலை. அவங்க செய்தது எல்லாமே என்னன்னா ஒரு குற்றமும் இல்லை, அவங்க மேலே குற்றச்சாட்டே கிடையாது, அதை குற்றத்தை சொன்னதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இங்கே உட்காந்து அவங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாம் என்ன, அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இவரை கொலை செய்யணும்னு டிசைட் பண்ணதுனால எப்படி கொலை செய்யலான்னு தான் வகை தேடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு காரியம் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா 2 வகையான விசாரணை நடைபெற்றது. ஒரு 2 வகையான விசாரணை, ஒன்று வந்து யூதருடைய விசாரணை, இன்னொன்று வந்து ரோமருடைய விசாரணை. 2மே 3 ஸ்டேஜாக நடந்து சொல்லி கொடுத்தேன். முதலாவது யூத முறையில் வந்து எங்கே போனார்? அண்ணாட்ட போனார். அண்ணாட்டிருந்து காய்பா போனார். காய்பாவும் ஆலோசனை சங்கமும்.
இது வந்து ரோமர்களில் வரும்போது முதல்ல எங்கே பிலாத்துட்ட போகிறாரு, பிலாத்துட்ட இருந்து ஏரோது அங்கே இருக்காருன்னு ஏரோதுக்கு திரும்ப அனுப்புகிறாரு, ஏரோது அங்கேருந்து மறுபடியும் பிலாத்துக்கு அனுப்புகிறாரு, அங்கே பிலாத்து வந்து நியாய தீர்ப்பு கொடுத்துட்றாரு. அப்போ என்னன்னா இந்த மொத்த காரியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இல்லீகலாக நடக்கக்கூடியது. இதில் இன்னொரு காரியம் என்னென்னா பண்டிகை நாளில் அவங்க விசாரிக்கவே கூடாது. இங்கே பண்டிகை நாளில் விசாரிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க வந்து ஒரே நாளில் மரண தண்டனைக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க நியாயம் தீர்த்த எல்லாமே கம்ப்ளீட்லி இல்லீகல். நீங்கள் ஒரு நிமிஷம் முதல்ல இருந்து பாருங்களேன், அவங்க முதல்ல நேரம் பாருங்கள், இந்த டைம் தப்பா? ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ராத்திரியில் விசாரிக்கக்கூடாது. ரெண்டாவது இடம், எங்கே விசாரிச்சிருக்கணும், ஆலோசனை சங்கத்தில் விசாரிச்சிருக்கணும், விசாரிக்கலை. மாறாக எங்கே, அரண்மனையில் விசாரிக்கிறாங்க. மூணாவது ப்ரொசீஜர் என்ன, ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும், குற்றச்சாட்டை சொல்லணும், ஒரு குற்றம் நடந்திருக்கும், குற்றச்சாட்டை சொல்லணும். இங்கே இருந்துச்சா குற்றச்சாட்டு? இல்லை. அடுத்து வந்து நீங்கள் வந்து பாருங்கள், அவங்க வந்து என்ன, இவங்க இந்த ஆலோசனை சங்கம் என்னவா இருக்கணும், நீதிபதிகளாக இருந்து குற்றத்தை விசாரிக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் இப்போ குற்றம் சாட்டுறது யாரு, இவங்க தான். இதை பாருங்க, குற்றம் சாட்டுறது யாரு, பிரதான ஆசாரியனும். யாரு நீதி தீர்ப்பு வழங்கணுமோ அவனே உட்காந்து குற்றம் சாட்டுறான். இதுல எங்க நீதி கிடைக்கும்? அது இல்லை. அடுத்து வந்து பாருங்க, நேர சீசன் பாருங்க, எந்த காலகட்டத்தில் பண்றாங்க, பண்டிகை காலகட்டத்தில் பண்றாங்க, பண்ணவே கூடாது. அது மாத்திரமில்ல, கடைசி அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது லஞ்சம் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, காசை கொடுத்து எப்படியாவது அவரை கொலை செய்யணும்னு சொல்லி பார்க்கக்கூடியதா. அப்போ முழுக்க முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது இல்லீகல், சட்டப்பிரகாரமாக கிடையவே கிடையாது, ஒன்று கூட கிடையாது. இதை புரிஞ்சு கொண்டோம்னா நம்ம இந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்வதற்கு மிக வசதியாக இருக்கும். அப்போ என்ன, எல்லாமே அவங்க வந்து திட்டம் தீட்டி கர்த்தரை கொலை செய்யணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ கொண்டு போறாங்க, எங்க காய்பாட்டை கொண்டு போறாங்க. 59வது வசனத்துக்கு வாங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். இப்ப என்னன்னா, இவங்க வந்து ஒரு காரியம் என்ன பண்றாங்க தெரியுமா, உண்மையை விசாரிக்கணும்னே இல்லை அவங்ககிட்ட. உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த வேலையை வந்திருக்காது. இவ்வளவு அதிசயங்களை பார்க்குறாங்க, அற்புதங்களை பார்க்குறாங்க, கண்களுக்கு முன்பாக எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு முறை கூட இவர் தான் அந்த மேசியாவாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. மாறாக அவங்க என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்யறதுக்கு தான் தேடுறாங்க. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இங்க வந்து இவங்க இவ்வளவு செய்யறாங்கல்ல, நீதிமன்றத்துக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க, ஆலோசனை சங்கத்துக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரு கர்த்தர்? அதுதான் ஒரு மனுஷன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எதுவுமே என்ன பாதுகாப்பாக இருக்க முடியும், அவன் கொலை செய்யப்பட முடியாது என்பதற்காகத்தான் இதே இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் சொல்லிக் கொடுத்தேன். அதாவது பொய் சாட்சி சொல்றவன் எந்த அளவிற்கு, எப்படி பொய் சாட்சி சொல்றவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை, அவன் என்ன தண்டனைக்காக பொய் சாட்சி சொல்றானோ அந்த தண்டனை அவன் மேல வரணும் அப்படிங்கிறது. இப்போ பொய் சாட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நீதிமன்றம் வைத்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இவங்க என்ன பண்றாங்க, என்ன ஒரு அவலமான நிலை, இவர்களே பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய, தங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு நீதிமன்றத்தில் நான் பொய் சாட்சி வந்துடக்கூடாதுன்னு இருந்த நீதிபதி இப்போ இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, இவர்களே போய் காசு கொடுத்து பொய் சாட்சி கொண்டு வந்து வரக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலை. எவ்வளவு கீழ்த்தரமா போயிடறாங்க பாருங்க, பொய் சாட்சி தேடக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இவ்வளவு மோசமான ஒரு ஆளாக இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ பொய் சாட்சி சொல்லக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப பார்த்தோம், ஏன்னா 35வது அதிகாரம் உபாகம் 17, 19 இதுல எல்லாம் பார்த்தோம் எப்படி பொய் சாட்சி சொல்வது என்பது எவ்வளவு மோசமான ஒரு காரியம்.
பொய் சாட்சியே சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் பொய் சாட்சி தேடி கொண்டு வந்து பொய் சாட்சி கொண்டு வர்றாங்க. 60வது வசனம் பாருங்க. ஒருவரும் அகப்படவில்லை. என்ன, பொய் சாட்சி சொல்ல ஒருத்தர் அகப்படல. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. அதாவது உண்மை சொல்றவன் எல்லாரும் சேர்ந்து சொன்னா எங்க வேணாலும் சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா பொய் சொன்னா ஞாபகம் வச்சிருக்கணும், யாரு எப்ப யாருக்கிட்ட என்ன சொன்னோம் என்ன பேசணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கணும். இப்போ அந்த பொய் சாட்சி சொல்கிறவன் வந்து எல்லாரும் சாட்சி சொல்லும்போது அவங்களுக்குள்ளே சண்டை பொது வருது, ஒன்றோட ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் நம்ம வாழ்க்கையிலையும். ஏன்னா பொய் சொல்கிறவன் வந்து மறந்து போய் அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுவான். ஏன்னா 2 பேர் 3 பேர் சொல்லும்போது 3 பொய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே தான் இங்கே வந்து சொல்கிறான், ஒருத்தருடைய சாட்சி ஒன்னோட ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது. அடுத்து பாருங்க, கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து 2 பொய் சாட்சி வருது. கடைசியில் 2 பொய் சாட்சி வருது. இது மார்க் 14 சொல்லும்போது அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை, ஒன்னோட ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க, இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், என்னடா ஒரு சாட்சி ஒன்னோட ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப 61வது வசனம் பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார். என்னால முடியும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி இங்க சாட்சி சொன்னாங்கன்னு இருக்கு இல்லையா? நீங்க மார்க் 14 57 இருந்து 59 வரை உள்ள வசனங்கள் பாருங்களேன். அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகி இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு முதல்ல என்ன சொன்னாங்க, தேவாலயத்தை இடித்து போடவும் எடுத்து கட்ட முடியும்னு. இங்க என்ன சொல்றாரு, கைவேலையாக இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை நான் 3 நாளைகளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம். இதுல 2 பிடிக்குது பாருங்க. முதல்ல என்ன, மத்தேயுல சொல்லும் போது என்னால முடியும் அப்படின்னு சொன்னாருன்னு. 2வது என்ன, மார்க்ல சொல்லும் போது இல்ல நான் கட்டுவேன், இடிச்சு போட்டு கட்டுவேன்னு. மத்தேயுல சொல்லும் போது நான் கட்டுவேன்னு சொன்னாரு. இங்க மார்க் சொல்லும் போது கைவேலை இல்லாத ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்சி சொல்றாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சு? யோவான் 2வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், உண்மை சொன்னது என்ன, இவங்க 2 பேர் சொன்ன காரியம் என்னன்னு பாருங்க. 19வது வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். இந்த ஆலயத்தை யாரு இடித்து போடுங்க? நான் இடிச்சு போடுவேன்னு சொன்னாரு, நீங்க இடிச்சு போடுங்க, 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். 3 நாளைக்குள்ள நான் அதை எழுப்புவேன்னு சொன்னாரு. ஆனா இவங்க சொல்றது என்ன சொல்றான், மாத்தி சொல்றானா 2 பேரும். அந்த 2 சாட்சியும் ஒத்து போல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிறது அடுத்த வசனம் 21வது வசனம் பாருங்களேன். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். எது? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்ப நீங்க பாருங்க, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே தேவனா, அவர் தேவனா இல்லையாங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஆணி அடிச்ச மாதிரியான ஒரு சம்பவம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு நான் இப்படி தான் பார்க்குறேன். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு உயரிய நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆலோசனை சங்கம். அவங்க தான் சுப்ரீம் கோர்ட். இவங்க எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்தன்னு பார்க்குறாங்க. இதுக்கு அவங்க குற்றம் கண்டுபிடிக்க தேடுறாங்க. சரியா? எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கன்னு. இப்போ இவங்க எல்லாம் தேடி பார்த்து ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. நீ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொலை பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அவன் சல்லடை போட்டு தேடுறான். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் காசு கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வச்சு பார்க்கறான். அப்ப கூட அவங்களால ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் lived a sinless life. ஒரு பாவமும் ஒரு குற்றமும் அறியாத ஒரு தேவனுடைய குமாரனாய் வாழ்ந்தார் என்பதற்கு இதை காட்டிலும் வேற என்ன சாட்சி வேணும் சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. கொலை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு.
இப்போ வேற ஏதாவது தப்பு பண்ணால் பிரச்சனை இருக்கு. நீங்கள் தயவு நன்றாக யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களை வச்சு வேற வேலை பார்ப்பான். அது நம்ம நிறைய இப்போ அரசியலில் பார்க்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஒரு குற்றமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன ஒரு அருமையான ஒரு ரட்சகர் நமக்கு! வாட் அ வண்டர்ஃபுல் சேவியர் வி ஹேவ். நீ எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க யோசிச்சு பாருங்க. மீது எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் ஒரு குற்றமும் சாட்டப்படாத ஒரு மனிதனாக, ஒரு உத்தமமான, ஒரு உண்மையான, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கு இவர்களே சாட்சி. ஏன்னா இவங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. ஏன்னா இருக்கிற ஆலோசனை சங்கத்தில் உள்ள எல்லாரும் எல்லாம் ஃபுல்லா இன்டர்னல் கனெக்ஷன், பிரதான ஆசாரியர் எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க, ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அப்ப எனக்கு அருமையானவங்களை சிந்திச்சு பார்த்தீங்களா, எப்படி எவ்வளவு பெரிய ஒரு ரட்சகரை நம்ம ஆராதிக்கிறோன்னு. அவ்வளோ ஒரு அருமையான கிருபையான, அவ்வளோ ஒரு அழகான ஒரு அப்போ என்ன, இவரை கொண்டு போய் முதல்ல எங்கே கொண்டு போகிறாங்க? அண்ணா வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணால குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ காய்பா பண்ண வேண்டிய முடியல. ஆலோசனை சங்கமும் சேர்த்தாச்சு, இப்போ ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. இதில் என்ன பண்ணுறாங்க? அவருடைய அரண்மனைக்கு கூட்டு போகிறாங்க. எங்கே? அண்ணாவுடைய அரண்மனைக்கு கூட்டு போகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, பிரதான ஆசாரியருடைய வீடு எப்படி இருக்குது? ஆட்சியாளர் அரண்மனை மாதிரி, அரண்மனை கோட்யார்டுன்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, வந்த உடனே யாராவது வந்தாங்கன்னா அவங்க நின்று இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முற்றம், பெரிய முற்றம். அதற்கு பின்பாக விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை கூடும், அதுக்கப்புறம் கூடும். அப்போ என்ன, அரண்மனையில் இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பூரா கொள்ளை அடித்து அரண்மனை கட்டி உட்காந்துருக்கான். அண்ணாவுக்கு ஒரு அரண்மனை, காய்பாவுக்கு ஒரு அரண்மனை. 62ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். ஆலோசனை சங்கத்தை ஆளுங்க பூரா அங்கே கூடி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அநேகர் சாட்சி சொல்ல பார்க்குறாங்க, முடியல. இப்போ என்ன, பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. பொய் சாட்சி சொல்ல வச்ச உடனே இங்கே இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறாரு. இவன் இவ்வளவு பேர் பொய் சாட்சி சொல்கிறான், 2 பேர் பொய் சாட்சி சொல்கிறான், எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ உங்களை இப்படி இதே சூழ்நிலையில் வச்சு உங்களை குறித்து யாராவது சொன்னால் நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க? அவ்வளவுதான், நமக்கு கொதி வந்துடும், தாங்க முடியாது. என்னைய பார்த்து இப்படியா சொல்லிட்ட, எப்படி கத்தி குமிச்சு என்னென்ன பண்ணியிருப்போம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சாங்க, உங்கள் மனைவி செஞ்சாங்க, உங்கள் கணவன் செஞ்சாங்க, அதில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்த 15 நிமிஷத்துக்கு நீங்கள் கேட்க வேண்டியிருக்கு. அந்த பழைய மனுஷன் அப்படியே எந்திரிச்சு வந்துடுறான். சிலுவையில் தான் அறையிறோம், ஆனாலும் இறங்கி வந்துடுறான். இறங்கி பீஸா பாயிண்ட்டை கொடுத்து தான் மறுபடியும் போகிறான். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ வச்சு இவ்வளோ பேர் வச்சு இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, வாயே திறக்கலைங்க, வாயே திறக்கல. நம்ம நிறைய தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வாயை மூடி பேசவும். நமக்கு முடியலையே. யாராவது ஒன்று சொன்னா ஏதாவது முடியுதா? பேசாம இருக்க முடியுதா? இல்லைன்னா டம்முன்னு காஃபி டம்ளர் வைக்கிறதா இருக்கட்டும், இது உருகிறதா, சட்டி உருகிறதா இருக்கும், அதாக இருக்கட்டும், எல்லா சத்தம் வீட்டில் டம்முன்னு கதவை சாத்திர தெரிஞ்சிடும். சிச்சுவேஷன் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், எஸ்கேப். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க இவ்வளோ சொல்கிறாங்க, வாயே திறக்கலை. எவ்வளோ ஒரு காரியம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் உங்களை ஒரு நிமிஷம் காய்பார் நிலைமையில் போட்டு பாருங்களேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அவரை எப்படியாவது கிளப்பி அவர் வாயிலிருந்து ஏதாவது சொல்ல வச்சு அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அவர் வாட்டு பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஹோலி இண்டிக்னேஷன் தெரியுமா? அவர் ஒரு பரிசுத்த தேவன், ஒரு குற்றமற்றவர், ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட குற்றமே கண்டுபிடிக்க முடியல, இவ்வளோ சொல்லி எல்லாம் பேசுகிறோம், அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார்.
ஏன்னா மீதி பேர் குற்றம் சாட்டப்பட்ட உடனே என்ன, நான் இல்லை, நான் குற்றவாளி, நான் அப்படிலாம் சொல்லலை, நான் அதை சொல்லலை, இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா எவ்வளோ காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்து பதிலே சொல்ல வாயை திறக்கலை. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இயேசு கிறிஸ்து வாயை வச்சு ஏதாவது செய்யணும்னு பார்க்குறேன். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் மூலமாக அவரை குற்றம் சாட்டக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்கு. ஆனால் இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது அவர் சொல்லணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது சட்டம், ஆலோசனை சங்க சட்டம். ஆனால் இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, அவரை பதில் சொல்ல. இப்போ அவர் கேட்குறாரு, நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டியா, நான் பிரதான ஆசாரியன், நான் இவ்வளோ கேட்குறேன், நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டியா. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கடூரமாக உட்கார்ந்துருக்க நிலைமை. 63 வசனம் பாருங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். நீங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் இது பண்ணி இதை அண்டர்லைன் பண்ணி உங்கள் பேரை பக்கத்தில் எழுதி வைங்க. பேசாமல் இருந்தார். நிறைய பேருக்கு உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா, உங்கள் மூக்கு கீழே தான் பிரச்சனை. கண்ணாடியில் போய் பார்த்து மூக்கு கீழே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வாயை மட்டும் மூடுனீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சீரியஸாக சொல்கிறேன். சில நேரத்தில் ஏதாவது பேசணும் போல தோணும். மாட்டனே. இயேசுவோ பேசாமல் இருந்தார், ஆபிரகாமோ பேசாமல் இருந்தான். எதுக்கு உங்கள் பேரை சொல்லிட்டு நான் என் பேரை சொல்கிறேன். குற்றம் சாட்டும் போதுங்க, பொய் சாட்சி வச்சு சொல்லும்போது இயேசுவோ பேசாமல் இருந்தார், இயேசுவோ பேசாமல் இருந்தார். எப்படி? ஏன்னா கொலை செய்ய போறாங்கன்னு தெரியும், கட்டி கயிறை கட்டி கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியும், முன்னாடி நிறுத்தியிருக்காங்க தெரியும், பொய் சாட்சி சொல்றாங்கன்னு தெரியும். ஆனா இயேசுவோ பேசாமல் இருந்தார். எப்படி? எனக்கு அருமையான நம்ம பாடம் கற்றுக்கொள்கிறோம். நம்ம கர்த்தரை பின்பற்றி வாழ வேண்டிய மக்கள் நம்ம வாழ்க்கையில் அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஏன்னா தேவனை நம்பி முழுமையாக விசுவாசித்ததுனால அவர் பேசாமல் இருந்தார். எனக்கு நடக்கிற எல்லாமே என்னுடைய பிதாவினுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறது இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு எது நடந்தாலும் அது கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே வராது, எதுவுமே வராது. ஏன்னா பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி சொன்னா போயிருமா என்ன? போகாது. நீ மன்னிப்பு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு சாரினே அப்படின்ட்டு போனா, இப்போ நம்ம சில நேரங்களில் பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போடுவான் வீட்டில். டேய் நீ அக்காட்ட சாரி சொல்லல, அக்கா அண்ணன்ட்ட சாரி சொல்லல, தம்பி சாரி. அப்பவே தெரியும் அவன் சாரியே சொல்லலன்னு. அது சொல்லுப்ப சாரி. யோசிச்சு பாருங்களேன். இயேசுவோ பேசாமல் இருந்தாருங்க. என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் தெரியுமா இவ்வளவு நேரத்திலையும். ஏன்னா அவர் அவருடைய பரிசுத்தம், அவருடைய மெஜஸ்டி, அவருடைய டிக்னிட்டி யோசிச்சு பாருங்களேன். நீ என்ன கேட்டாலும் அப்படியே நிற்கும்போது என்ன, அதான் மத்தேயு இங்கே எழுதும்போது அவர் எப்படி ராஜாங்கிற தன்மையை விட்டு கொடுக்காம எழுதுறாரு. நீ கேளு, நீ கேளு. இப்போ யார் விசாரணையில் இருக்கிறா? அந்தரப்படுறது அவனுங்க. இவர் அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அடுத்து என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானே, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானே, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். இப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமைதியா இருக்காரு. இப்ப அவரை பேச வைக்கணும். உள்ளுக்குள்ள இவனுக்கு ஒரு பயங்கரமான வெறுப்பு. எப்படியாவது ஒரு வாயை திறக்க வைக்கணும். என்ன செஞ்சா இவர் வாயை திறப்பார்? என்ன செஞ்சா வாயை திறப்பார்? இப்ப தேவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன், ஜீவனுள்ள தேவனை கொண்டு ஆணையிடுகிறேன், நீ இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது
கர்த்தர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். ஏன்னா நீங்க லேவியராகமம் 24வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரை நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்ப என்னன்னா இங்க தேவனுடைய நாமத்தினால சொல்றேன், அதனால நீ குடுன்னு சொன்ன உடனே என்ன தூஷணம் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா கொலை செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க அதே லேவியராகமம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் ஆணையை கேடப்பட்டிருந்தோம் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாது இருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். என்ன அவன் சொல்லும் போது அதை சரியான முறையில் சொல்லணும். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தினால கேட்கும் போது அவன் சொல்லணும். ஏன்னா நீங்கள் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் அதே பார்ப்பீங்க. இப்போ என்ன பேசுகிறாரு, அவன் என்ன கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, இப்போ நீ எனக்கு பதில் சொல்லு. ஏன்னா நான் என்ன தேவனுடைய நாமத்தை கேட்டு ஆணையிடுகிறேன், அதனால நீ சொல்லுன்னு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் முதலாக எங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, தான் பிறந்த ஊராகிய நாசரேத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. ஜெபாலயத்துக்கு போகிறார். லூக்கா 4வது அதிகாரத்தில் போகிறோம். அப்போ அவர் கையில் புஸ்தக சூரில் கொடுக்குறாங்க. அவர் ஏசாயா புஸ்தக சூரில் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஏசாயா 61வது அதிகாரத்துலேருந்து அழகாக வாசிக்கிறாரு. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுல 21வது வசனம் என்ன சொல்றாரு, அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று, இன்னைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி நான் தான் அந்த மேசியாங்கிற சொல்றார். சொல்லிட்டு அங்க இருந்த தேவாலயத்துல மோசேயினுடைய இருக்கையில உட்கார்றார். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மோசே சொன்னாரு என்னை போல ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் எழுப்பாருன்னு சொல்லி, அதனால எல்லா ஜெபாலயத்திலையும் மோசேக்குன்னு ஒரு இருக்க வச்சிருந்தாங்க. இவர் போய் என்ன உட்காந்து அங்க போய் உட்காந்தோன்னு எல்லாரும் அப்படின்னு பார்த்தாங்க, என்னடா இவர் அந்த இருக்கையில போய் உட்கார்ந்தாருன்னு. ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, உங்க காது விட இன்னைக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னாரு. அது மாத்திரமல்ல, நீங்க ராஜபவனியாக மத்தேயு 21வது அதிகாரத்தில் வரும்போது 9வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் குமாரன் என்பது என்ன, மெசியானிக் டைட்டில், மேசியா கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அப்ப என்ன, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னானோடனே அங்கே என்ன தெளிவா அவர் தான் தேவனுடைய குமாரன் சொல்லி இதை ஏற்கனவே சொல்லதான் செஞ்சாரு. அது மாத்திரமல்ல, பேதுரு மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீர்தான் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்னதும் அதுல 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். என்ன காரணம், இப்ப தேவையில்லாம சொல்லி இதை பிரச்சனை பண்ணாதீங்கன்னு. ஆனா என்ன, திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு, நான் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் தேவனுடைய குமாரன் என்பதை சொல்லிக்கிட்டே வந்தார். நீங்க யோவான் 10வது அதிகாரம் வந்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு. 30வது வசனம் பாத்தீங்கன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இப்ப என்னன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னா என்ன, ஐ ஹாவ் த சேம் எசன்ஸ், ஐ ஹாவ் த சேம் நேச்சர், ஐ ஹாவ் த சேம் அட்ரிபியூட்ஸ். நானும் பிதாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நான் தேவன் என்பதை சொன்னாரு, அவங்ககிட்ட சொன்னாரு. நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுலயே இன்னும் 37ல இருந்து 39 வரை உள்ள வசனங்களை சொல்லும் போது எப்படி அதனுடைய கிரியையில் அதை சாட்சி சொல்லக்கூடியதான் இதை சொல்றாரு. அதே மாதிரி யோவான் 19வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் என்ன, நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லு, நானும் தேவனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு தான் வந்தாரு. இப்ப என்ன பண்றான், அவர் குற்றச்சாட்டு சொல்லி நீ என்கிட்ட பதில் சொல்லும் போது ஆண்டவர் வாயே திறக்கல. ஆனா நான் தேவனை கொண்டு ஆணையிடுகிறேன், நீ பதில் சொல்லுன்னு சொன்ன உடனே இப்ப கர்த்தர் பதில் சொல்றார். என்ன சொல்றாரு,
64 வசனத்துல அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் முடிஞ்சு. as you said, that's it. நீ சொன்னபடிதான், நீ சொன்னதுதான். ஏன்னா நீ தேவனுடைய நாமத்தினால ஆணையிட்டு கேட்கிற. இப்ப நான் பதில் சொல்லணும். நீ என்ன சொல்ற? நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்ற. ஆமா, நீ சொன்னபடிதான், நீ சொன்னபடிதான், நீ சொன்னபடிதான் பாராஜா, நீ சொன்னபடிதான். அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய மனுஷகுமாரன்ங்கிற ஒரு டைட்டில கொடுக்கிறார். இந்த மனுஷகுமாரன் என்று சொல்வது என்னன்னா, தானியேல் 7வது அதிகாரம் 13, 14வது வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். என்ன? மனுஷகுமாரன் என்பது வரப்போகிற ரட்சகரை குறித்து தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனம். நீங்க மத்தேயு 24வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும் போதும் சரி, பல்வேறு இடங்கள்ல அவர் உபயோகப்படுத்துகிற பதம் இந்த பதம் தான் உபயோகப்படுத்துவார். காரணம் என்ன? நான் மனுஷகுமாரன் என்று சொல்கிறேன். தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது மனுஷகுமாரன் அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர், தமிழில் மொழிபெயர்ப்பாங்க வித்தவுட் எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதா, முடிவில்லாத ஒரு தேவன் என்று சொல்லக்கூடியதா. இப்ப என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொன்னபடிதான் சொல்லிட்டு காய்பா பார்த்து சொல்றாரு, காய்பா சொன்னதுதான். இனிமேல் நீ என்னை எப்படி தெரியுமா பாப்ப? நான் தேவனுடைய வலது பாரிசத்தில் சர்வ வல்லமையுள்ளவருடைய இதில் உட்காந்து நியாயம் தீர்க்கிற வருவேன் பாரு. அப்போ நீ வருவ. நியாயம் தீர்க்கப்படுறது இப்போ நான் இல்லை, நீ நியாயம் தீர்க்கப்படுவேங்கிறார். நான் இல்லை இப்போ குற்றவாளி, நான் என்னை நீ நியாயம் விசாரிக்கலை, ஒரு நியாய விசாரிப்பு வரும். அப்போ நான் வல்லமையுள்ளவரா தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருப்பேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? என் முன்னாடி வந்து விசாரணைக்கு நிற்ப. அப்போ தான் நீ என்னைய பார்ப்ப. இது முதல். ஏன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேல் நீ என்னை எப்படி பார்ப்ப? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்காந்துருப்பேன். அப்போ நீங்கள் முன்னாடி கையை கட்டிட்டு கூனி குறுகி உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து சொல்லும்போது, ஆமாம் நான் தான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் தான் தேவனுடைய குமாரன். ஏன்னா நீங்கள் இது எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லும்போது என்ன? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம். என்ன? ஒரே சேம் ஆட்ரிபியூட்ஸ், எல்லாமே ஒரே மாதிரி. ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வந்து நாம் காணக்கூடிய தேவனுடைய தன்மையாக இருந்தார் பூமியில். அதை தான் அங்கே சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லக்கூடியதா. ஏன்னா இதை தான் மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னாரு? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். என்ன? நான் வருவேன், அப்ப எல்லாரும் பார்த்து புலம்பக்கூடிய ஒரு காரியம். இப்ப காய்பாக்கு பதில் சொல்றாரு, நீ சொன்னபடிதான், நீ அடுத்து என்னை எப்படி பார்ப்ப? அப்படிதான் பாப்ப அப்படின்னு சொன்ன உடனே காய்பா என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எப்படி வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இந்த வஸ்திரம் கிழிக்கிறது பிரதான ஆசாரியன் வந்து வஸ்திரம் கிழிக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்றான்? வஸ்திரத்தை கிழிக்கிறான். வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? ஏன்னா இங்கே ஆண்டவர் சொல்லும்போது, ஏன்னா அவனுக்கு வந்து இப்போவாது தெரிஞ்சிருக்கணும், எப்பா இவர் சொல்கிறாரே மனுஷகுமாரன் மறுபடியும் வரும்போதுன்னு. ஆனால் இங்கே என்ன செய்கிறான்? அவன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடியதான். மத்தேயு யோவான் 10வது அதிகாரத்தில் 37 பார்த்தீங்கன்னா, என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். என்ன இது? அட்லீஸ்ட் இதுக்கானால் நான் செய்த கிரியைகளை விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? விசுவாசிக்கிறது பார்க்கறது இல்லை, உண்மையிலே இதான தேடணும். ஆனா அவரை பிடிக்க வகை தேடுறாங்க. அப்ப என்னன்னா இங்க சொல்லும்போது என்ன சொல்றான்? வஸ்திரத்தை கிழித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன் இந்த வஸ்திரத்தை கிழிக்கிறார் தெரியுமா பிரதான ஆசாரியர்? ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, எங்கெல்லாம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதோ அப்போ அவங்க வஸ்திரத்தை கிழித்து கொள்ளலாம்.
லேவியராமம் 21வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும். அவன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளக்கூடாது. ஆனா என்ன, எங்கெல்லாம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதோ அங்கெல்லாம் அவன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளக்கூடியது. டால்முட் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய இதில் என்னென்னா, எங்கே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதோ அப்போ நீ வஸ்திரத்தை கிழித்து கொள்ளலாம். எப்படி வஸ்திரத்தை கிழிச்சிடணும்? அது என்னத்தை காட்டுது? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் தச்சுக்கலான்னு. இப்போ ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு கிழிச்சு தச்சு அது ஈஸியாகவே வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஜிப்பு வச்சுருக்கிற மாதிரி சரக்கு அப்படின்னு அப்புறம் தச்சிடுறா அப்படின்னு. ஏன்னா எத்தனை தடவை கிழிச்சிருப்பானுங்க இப்படியே சொல்லி எத்தனை பேரை கொலை பண்ணானுங்க. இப்போ என்னென்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கத்தில் வஸ்திரத்தை கிழிக்கிறார், சரியா? உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். சிக்கிட்டான்டா, எப்படி தேவதூஷணம், சிக்கிட்டாரு. வெளியே ட்ராமா, ஆனால் உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஒரு சிலர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது பார்ப்பாங்க, அப்படியா நாங்கள் உங்களுக்காக, ஆனால் உள்ளுக்குள்ள எனக்கு அன்னைக்கே தெரியும் நீ போயிடுவேன்னு தெரியும். சங்கீதத்தில் சொல்கிறார் இல்லையா, அவங்கள வாயினால் கிட்ட வர்றாங்க, இருதயத்திலேயோ என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து என்ன சொல்கிறாரு, இனி சாட்சிகள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சாட்சிகள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதோ இவனுடைய தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. எப்படி உடனே அது சொல்லக்கூடிய ஒரு காரியம். இனிமேல் என்ன சாட்சி வேணும்? என்ன இது? இப்போ தான் நீங்களே தூஷணத்தை கேட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? சட்டப்பிரகாரம் அதை எடுத்துருக்கக்கூடாது. 2-3 சாட்சி வரணும், சாட்சியும் இல்லை, உடனே தீர்ப்பும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா பண்டிகை நாள் வேற, ராத்திரி வேற, கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம் செய்யக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 66 வசனம் பாருங்க. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். யாரு? பிரதான ஆசாரியன் மீதி பேரை பார்த்து கேட்குறான், என்ன தோணுது உங்களுக்கெல்லாம்? என்ன தோணுது? நமக்கெல்லாம் நிறையா தான் தோணுது. அவன் பார்த்து என்னங்க உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். என்ன உடனே பீரியட், ஏன்னா ஏற்கனவே கொலை செய்யறன்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால உங்களுக்கு என்ன தோணுது? அவ்வளோதான், போட்டு தள்ளிடலாம், ஆளை கொலை செஞ்சிடலாம், கொலை செய்யலான்னு தோணுது. என்ன ஒரு எப்படி ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு நீதி எந்த மாதிரி நடக்குது பாருங்க. எந்த அளவிற்கு ஒரு ஆலோசனை சங்கம் ஒருத்தனை பாதுகாப்பதற்கு எவ்வளவு காரியம் செய்யணுங்கிறத நான் போன வாரம் அதனால தான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதில் ஏதாவது ஒரு காரியம் பின்பற்றாங்களா பார்த்தீங்களா? ஒரு காரியம் எதுவுமே பின்பற்றலை. இனி என்ன இருக்கு? அவ்வளோதான். இப்போ எதுக்காக இயேசு கிறிஸ்து அவங்க கொலை செய்கிறாங்க? அவர் பொய் சொன்னதுக்காக இல்லை, அவர் தான் யார் என்று சொன்னதற்காக கொலை செய்யப்படுகிறார். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் கொலை செய்யப்படுறார்னா, தான் யார் என்பதை சொன்னது நிமித்தம் கொலை செய்யப்படுறார். இங்கே ஒரு பெரிய ஒரு காரியம். இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க இது ஒத்த பகுதி மார்க் 14 பாருங்களேன், 64 பாருங்களேன். தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். கூட்டத்தில் ஒருத்தன் கத்தினா மீதி பேர் எல்லாம் சேர்ந்து கத்திடுவான். அதே மாதிரி என்ன, எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா ரொம்ப தெளிவா யூதர்களுடைய மிஸ்னா இருக்கு இல்லையா, ஒன்று டால்முட், இன்னொன்று மிஸ்னால ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. நீங்கள் ஒருத்தரை மரண தண்டனை கொடுக்கணும்னா அதே நாளில் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, குறைந்தபட்சம் ஒரு நாள் தள்ளி தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு இருக்கு. மிஸ்னாலே இருக்கு. எப்படி ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்குறோன்னா விசாரணை முடிஞ்சு அன்னைக்கே கொடுக்கக்கூடாது, அடுத்த நாள் தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவங்க அதையும் செஞ்சாங்களா? செய்யலை. இப்போ 67, 68 வசனம் பாருங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள்.
யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை கையை கட்டி இவ்வளவும் சொல்லி அடுத்து என்ன? மூஞ்சில எச்ச துப்பி குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இதன் இன்னொரு ஒத்த பகுதி பாருங்க, லூக்கா 22வது அதிகாரத்தில் 65வது வசனம் பாருங்க. மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அதை விட்டுறாதீங்க. எவ்வளவு தூசண வாசனை பேசுனாங்க, அநேக தூசண வார்த்தை பேசுனாங்க, அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க, எச்சக்காரி துப்புறாங்க. மார்க் 14:65வது வசனம் பாருங்க. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி, எப்படி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அதாவது இஸ்ரவேல் தேச மக்கள், ஐ திங்க் தமிழுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் இந்த எச்சு துப்புறதுங்கிறது உண்டு. என்ன எச்சு அப்படி தூடு துப்பிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. என்ன நம்ம அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கேவலமாக ஒருத்தரை ட்ரீட் பண்ணுறோன்னா எச்சு துப்பிட்டேன்னா அவ்வளோதான், மூஞ்சில் எச்சக்காரி துப்பிடான்னு நம்ம தமிழ் மக்களும் சொல்லுவாங்க. யூதர்கள் அதே தான். இது அந்த காலத்தில் மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் எருசலேமில் அப்சலோமோட கல்லறை இருக்குது, கிட்ரான் வேலியில். அதை கடந்து போகும்போது இன்றைக்கும் யூதர்கள் அந்த கல்லறையை பார்த்து தூண் துப்பிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் தாவீது, எங்களுடைய ராஜா தாவீதுக்கு விரோதமாக எல்லா காரியமும் செஞ்சான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அவங்க துப்புறாங்க. காரணம் என்னென்னா, என்ன 12-14 உபாகம் 25 பார்த்தீங்கன்னா, அதாவது எச்சு துப்புறதுங்கிறது அவன் ரொம்ப மோசமாக நடத்துறது. இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து எச்ச துப்புறான், குட்டுறான், கண்ணை கட்டிட்டு அரைஞ்சிட்டு யார் அடிச்சான்னு சொல்றான். சொல்லு பார்ப்போம், நீ கிறிஸ்து தானே, சொல்லு பார்ப்போம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் எப்படின்னு தெரில, நான் ஒரு வேளை கிறிஸ்துவாக இருந்திருந்தா அந்த ஏரியாவில் சுற்றி ஒரு பேர் உயிரோடு இருந்திருப்பான். அப்படியே எல்லாரும் அப்படி சாம்பலாகி போயிருப்பான். பேசுனதுக்கே போயிருக்கான், எச்சக்காரி துப்பி. சிலர் அவர் மூஞ்சில் எச்சு துப்புறாங்க. நான் ஒருத்தர் இல்லை, சிலர் எல்லாம் சுற்றி நின்று அவர் மேலே எச்ச துப்புனா எப்படி இருக்கும்? குட்டு அடிக்கிறது. இது போகாமல் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க? இந்த குத்துறதுன்னு இருக்கு இல்லையா, கிரேக்க மொழி பதத்தில் பார்த்தீங்கன்னா கையை இப்படி, இதுதான் குத்துறது. இந்த பதம் ஃபிஸ்ட் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை நம்மளால் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஒரு குற்றமும் இல்லாத அந்த பரிசுத்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாடு நம்மளுடைய எண்ணங்களில் கற்பனை பண்ண முடியும் பார்க்குதா? we cannot comprehend. சிந்திச்சு பாருங்க, இந்த அவமானம் உங்களுக்கு யாருக்காவது நடந்தா எப்படி எடுத்திருப்பீங்க? ஆனால் ஆக்சுவலாக இந்த அவமானமெல்லாம் எனக்கு நடக்க வேண்டியது, உங்களுக்கு நடக்க வேண்டியது. இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நடக்க வேண்டிய ஒரு நியாய தீர்ப்பு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? உங்களுக்காக எனக்காக இதை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அந்த இரவில் அவருக்கு நடந்த எல்லா அவமானமும், அவருக்கு நடந்த எல்லா நியாய தீர்ப்புக்குரிய காரியமும் எனக்கு நடக்க வேண்டியது. எனக்கு பதிலாக அவர் நின்னார், எனக்கு பதிலாக அவர் அறை வாங்கினார், எனக்கு பதிலாக அவங்க அவரை எச்சக்காரி துப்புனாங்க, எனக்கு பதிலாக அவரை குத்துனாங்க, எனக்கு பதிலாக அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் மறுபடியும் அவர் வரப்போகிறார். வரும்போது தேவனுடைய வலது பாரிசத்தில் சகல வல்லமை பொருந்தியவராக வரப்போகிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை அதே மாதிரி நிந்திக்கிறவர்கள் உண்டு. யாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
யார் என் கூட இல்லையோ அவன் எனக்கு எதிராக இருக்கிறான். ஒன் ஹூ இஸ் நாட் வித் மீ ஹீ இஸ் எகெயின்ஸ்ட் மீ. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக செய்ததை ஏற்றுக்கொண்டு நீ அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவர் முன்னாடி நீ நிற்ப. காய்பாவோடு அண்ணாவோடு மற்றவர்கள் வந்து நிற்கும்போது, ஐயோ நான் அதெல்லாம் செய்யலை, ஆண்டவரே நான் செய்யலை, நான் எச்சக்காரி துப்பலை, நான் அடிக்கலை. இல்லை, either you stand with Jesus or you stand with Kaiba. Either you stand with Jesus or you stand with the murderer of Jesus. There is no middle ground. There is no neutral. Either you are with him or you are against him. ஒன்று கர்த்தரோடு இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு எதிராக இருக்கிறீங்க. மிடில் கிரவுண்டே கிடையாது. தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள இஃப் யூ ஆர் நாட் ஷுர், உங்களுக்குள்ள அந்த ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஆண்டவரே நான் உங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தால், அந்த அடி வாங்கி அவமதிக்கப்பட்டு மரணமடைந்த இயேசு இன்னைக்கு 2 கைகளையும் நீட்டி, மகனே மகளே என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அந்த காலம் எவ்வளோ காலம் இருக்கும் தெரியாது. கர்த்தர் இன்னைக்கு கூட வரலாம், நமக்கு தெரியாது. சபை எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளப்படலாம், நமக்கு தெரியாது. காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை தட்டுறார். மகனே மகளே என்னோட வந்துரு, என் கூட இரு. இப்படி அந்த குற்றம் செய்தவர்களோட கூட சேர்ந்து நின்று என்னுடைய வருகையில் நியாயம் தீர்க்கப்பட தேவையில்லை. என் கூட இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பில் எப்பா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ காய்பாவோடும் அண்ணாவோடும் மற்ற எல்லாரோடும் சேர்ந்து கர்த்தரை சிலுவையில் அறைந்த கூட்டத்தோடு நீ நிற்கக்கூடியவனாக இருந்து நீயும் நியாய தீர்ப்பில் வருவ. அதனால் நீயும் கர்த்தரை ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ஜென்சி நமக்கு இருக்குது. God has given us the ministry of reconciliation. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குதலுடைய ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம இது நீங்கள் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா பெரிய யூ வில் ஃபேஸ் அ ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் பேபி கிறிஸ்து பிடிக்கும், இன்ஃபென்ட் ஜீசஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை. அவர் நியாயம் தீர்க்கப் போகிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்பதை நம்ம உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? கிறிஸ்து வருகையில் நீங்கள் அவரோடு காணப்படுவீங்களா? இல்லைன்னா மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னுடைய பாவங்கள் நான் அனுபவிக்க தண்டனை நீங்கள் அனுபவிச்சிங்க, நான் உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொள்கிறேன்னு அப்படி ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தால் ஆண்டவரே இந்த அன்பை நான் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லக்கூடியதா? ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாய் let the Holy Spirit minister to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு சிருஷ்டிக்கட்டும், ஒரு காரியத்தை உண்டாக்கட்டும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவனுடைய வருகையில் காணப்பட அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாய் இருக்க, அவரோடு இசைந்து வாழ அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? ரட்சிப்பு முழுவதும் முற்றிலும் இலவசம். நீங்கள் தேவை விசுவாசம் மாத்திரம்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து எனக்காக அந்த சிலுவையில் மரணமடைந்து உயிர் தெழுந்து
நியாயம் தீர்க்கப் போகிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியுங்க. எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க. நான் உங்களை என்னுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறேன், நீரே என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், ஆண்டவரே, இந்த அன்புக்கு நான் எந்த அளவுக்கும் பாத்திரன் அல்ல, ஆனால் என்னை நீங்கள் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. இதே போல் என்னை போல முன்னாடி அறியாதது இருந்து போல அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த அன்பை எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலை காயும் நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இது அந்த அருமையான நல்ல நாளிலும் உம்மை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த செய்தியை கேட்குறாங்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும், ஏற்றுக்கொண்டவர்கள் உமக்கென்று இந்த அன்பை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.